Good morning students. Welcome to Social Science video session. Today we are going to learn about 8th standard civics unit 2 citizens and citizenship. Before entering into the lesson, first you know the learning objectives. Students acquire knowledge in meaning, definition of citizens and citizenship, the constitutional provisions of India, acquisition and termination. Acquisition means பெறுதல் and termination விலகுதல் of Indian citizenship. Nature of overseas citizenship of India. Overseas na கடல் கடந்து. Rights and responsibility of a citizen. First of all, introduction. Civics is a study of government. The word citizen is derived from the Latin word civis, which means resident of a city, state of ancient Rome. அப்போ சிவிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஒரு நாட்டோட அரசாங்கத்தை பற்றியும் மக்களோட உரிமைகள் கடமைகள் பற்றியும் படிக்கும் ஒரு இயல் தான் குடிமையியல் தமிழில் சொல்கிறோம். குடிமகன்கிற வார்த்தை தான் சிவிஸ்ங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் என்ன அப்படின்னா பண்டைய ரோமாவில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க, சிட்டிசன். நெக்ஸ்ட் சிட்டிசன் அண்டு சிட்டிசன்ஷிப், குடிமகனும் குடியுரிமையும். First, citizen. Citizen is a person of a country who is entitled to enjoy all the legal rights and privileges granted by a state and is obligated to obey its laws and to fulfill his duties. குடிமகன்கிறப்ப என்னென்னா ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சட்ட உரிமை சலுகை இதெல்லாம் அனுபவிப்பவராக இருக்காங்க. அதே நேரத்தில் நாட்டோட சட்டங்களை மதிக்கிறவராகவும் அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவருவருமே என்ன சொல்கிறாங்கன்னா குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப். Citizenship is a status given to the citizens which provide them the right to legally live in a country as long as they want. Citizenship, குடியுரிமை அப்படி சொல்கிறேன். குடியுரிமைன்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு குடிமகன் அவர் விரும்புகிற காலம் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குடியுரிமை. டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன், குடியுரிமையின் வகைகள். There are two types of citizens, natural and naturalized citizens. Natural citizens, இயற்கை குடியுரிமை, are the citizens by birth, பிறப்பால் இயற்கையால் பெறக்கூடிய குடியுரிமை. Naturalized citizens, அதாவது இயல்பு குடியுரிமை, are the citizens one who acquires citizenship, தானாகவே இயல்பாகவே விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை தான் நேச்சுரலைஸ்டு. அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பெறுதல். த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 prescribes 5 ways of acquiring citizenship. 1955 ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் ஒரு குடிமகன் குடியுரிமையை பெறுவதற்காக 5 வழிமுறைகளை பரிந்துரைத்தது. They are by birth, by descendant, by registration, by naturalization and by incorporation of territory. By birth பிறப்பால், by descent வம்சாவளியால், by registration பதிவு செய்தல் மூலமாக, by naturalization இயல்பு குடியுரிமை, by incorporation of territory பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக பெறும் உரிமை. அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசனில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறது என்னென்னா பை பர்த், பிறப்பால்.
A person born in India on or after 26 January 1950. இந்த குடியுரிமை எப்படி அப்படின்னா பிறப்பிடத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளை பெற்றோர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். A person born in India on or after 26 January 1950 but before 1st July 1987 is a citizen of India by birth irrespective of the nationality of his parents. அந்த டியூரேஷன் கால அளவுங்க அப்படின்னா 26 January 1950 next to 1st July 1987. Second point, a person born in India on or after 1st July 1987 1987க்கு பிறகு பிறக்கும் குழந்தையோட பெற்றோர் ஒருவர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்கணும். A person born in India on or after 1st July 1987 is considered as a citizen of India only. எப்போ ஒத்துக்கிறாங்க? If either of his parents, பெற்றோர் யாராவது ஒருத்தவங்க, is a citizen of India at the time of his birth. அந்த குழந்தை பிறக்கிறப்ப பெற்றோரில் யாராவது ஒருத்தவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும். மூணாவது தேர்ட் பாயிண்ட், those born in India on or after 3rd December 2004 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பிறகு ஆர் கன்சிடர்ட் citizen of India or one of whose parents is a citizen of India and the other is not an illegal migrant at the time of their birth. 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவங்க பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அவங்க குடியுரிமை பெற முடியும். செகண்ட், பை descent. A person born outside India on or after 26 January 1950 but before 10th December 1992 is a citizen of India by descent. If his father was a citizen of India at the time of his birth. வம்சாவளின்னு சொல்கிறப்ப என்ன அப்படின்னா 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னாடி வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் தான் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். செகண்ட் பாயிண்ட், a person born outside India on or after 10th December 1992 is considered as a citizen of India if either of his parents is a citizen of India at the time of his birth. 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோர் யாராவது எவருடைய ஒருவர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமையை பெறலாம். தேர்ட் பாயிண்ட், from 3rd December 2004 onwards, a person born outside India shall not be a citizen of India by descent unless his birth is registered at an Indian consulate within 1 year of the date of birth. அதாவது 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களை பிறப்பின ஒரு வருடத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யலைன்னா அவங்க இந்திய வம்சாவளியை குடிமகனாக முடியாது. தேர்ட் டைப், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்தல் மூலமாக. A person of Indian origin who is ordinarily resident in any country or place outside undivided India. இந்த வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவுக்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்வது மூலமாக அவர் குடியுரிமை பெறலாம். A person of Indian origin who is ordinarily resident in India for 7 years 7 ஆண்டுகள் before making an application for registration. இந்திய
குடிமகனாக திருமணம் செய்து ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது by naturalization. The central government may on an application grant a certificate of naturalization to any person. ஒருவர் விண்ணப்பிக்கிற மூலமாக மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குது, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இஃப் ஹீ இஸ் நாட் எ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி வேர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் பிகமிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் தட் கண்ட்ரி. எந்த ஒரு நாட்டிலையும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்திய ஒருவர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. A citizen of any country renounces the citizenship of that country. வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கணும் வேணான்னு சொல்கிறப்ப பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. He has either resided in India or been in the service of a government in India or throughout the period of 12 months. ஒரு இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இந்த இயல்பு குடியுரிமை பெறலாம். இறுதியாக ஃபைனல், he is a good character and has an adequate knowledge of language specified in the English schedule to the Constitution. நல்ல பண்புகளையும் இந்திய அரசமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில், இப்போ நம்ம மொழிகளுக்கு இருப்ப மொத்தமாக 22 மொழிகள் இருக்குது, போதிய அந்த மொழியை பற்றிய போதிய அறிவும் பெற்றிருந்தால் அவர் இயல்பு குடியுரிமை பெறத்துக்கு தகுதியுடையராவார். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னா என்னென்னா பிரதேசங்களை இணைக்கிற மூலமாக பெரும் குடியுரிமை. இஃப் எனி ஃபாரின் டெரிட்டரி பிகம்ஸ் எ பார்ட் ஆஃப் இந்தியா, the government of India specifies the persons who among the people of the territory shall be the citizen of India. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. Such persons become the citizen of India from the notified date. எப்போ அவங்கள ஏற்றுக்கிறாங்க? அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அவர்கள் இந்திய குடிமக்களாகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், when Pondicherry became a part of India, the government of India issued the citizenship order 1962. உதாரணமாக பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைக்கும்போது இந்திய அரசு அம்மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்குது. நெக்ஸ்ட், லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமையை இழத்தல். பார்ட் 2 of the Constitution of India, Article 5 to 11 prescribes 3 ways of losing citizenship. இந்திய குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிமுறைகளை இந்திய அரசியல் சட்டத்தின் 2வது பகுதியில் 5 முதல் 11 வரையான விதிகள் குறிப்பிடுகின்றன. அதில் 3 கொடுத்துருக்காங்க. The important 3 are, one is renunciation, second one termination, third one deprivation. First, renunciation. When a person after acquiring the citizenship of another country gives up his or her Indian citizenship. ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் என்ன பண்ணுது, கைவிடப்படுகிறது. செகண்ட், டெர்மினேஷன். when an Indian citizen voluntarily acquires the citizenship of another country, he or she automatically ceases to be an Indian citizen. ஒரு இந்திய குடிமகன் தாமாகவே முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமையை பெரும்பட்சத்தில்
அவர் என்ன பண்ணுறாரு, இந்திய குடியுரிமையை தானாகவே முடக்கிக்கிறாரு வேண்டாம் அப்படின்னு. தேர்டு, deprivation. The citizenship is deprived on the basis of an order of the Government of India in cases involving acquisition of Indian citizenship by fraud, false representation or being disloyal to the Constitution. மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுறது. இதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமை என்ன ஆகுதுன்னா, அவங்க அது என்னது, அவர் அந்த குடியுரிமையை இழக்கிறாரு. இந்திய அரசு என்ன பண்ணுறது, அந்த குடியுரிமையை அவருக்கு கொடுக்காம இழக்க செய்யுது. நெக்ஸ்ட், ஒற்றை குடியுரிமை, தட் இஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தட் இஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுது, நமக்கு ஒற்றை குடியுரிமை மட்டும்தான் வழங்குது, அதுவே இந்திய குடியுரிமை அப்படின்னு நாம் சொல்கிறோம். பட் ஃபெடரல் ஸ்டேட்ஸ் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, USA அண்ட் சுவிட்சர்லாண்ட் ஹேஸ் டூவல் சிட்டிசன்ஷிப். ஆனால் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டாட்சி அமைப்பு இரட்டை குடியுரிமை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா all citizens irrespective of the state in which they are born or reside enjoy the same political and civil rights of the citizenship all over the country. இந்திய குடிமக்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் எங்கே பிறந்திருந்தாலும் இல்லை எங்கு வசித்தாலும் எந்த வேறுபாடின்றி, மாநில வேறுபாடின்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் குடிமையல் உரிமைகளை அந்த குடிமக்கள் அனுபவிக்கிறாங்க. இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும் சொல்கிறோம். தட் இஸ் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். Our constitution confers the following rights for the citizen of India. Fundamental rights: right to vote in the election to the Lok Sabha and the state legislature, right to hold certain public offices, right to become the member of parliament and state legislature. Fundamental rights, அடிப்படை உரிமைகள். Right to vote in the election to the Lok Sabha and the state legislature. மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை. இப்போ வாக்களிக்கும் உரிமைனா ஒன் who attain the age of 18 are eligible to vote. That is universal adult franchise. வயது வந்தோர் வாக்குரிமை. எத்தனை வயது அடைஞ்சிருக்கணும், பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 18 வயது. ரைட் டு ஹோல்ட் சர்டைன் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை. ரைட் டு பிகம் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இந்திய பாராளுமன்றம் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர்களுக்கும் உரிமை இருக்குது. குவாலிட்டிஸ் ஆஃப் எ குட் சிட்டிசன், நற்குடிமகனின் பண்புகள். லாயல்ட்டி டு த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தைப்படி நடக்கிறது. ஒபேஸ் லாஸ், சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது. கான்ட்ரிபியூட்ஸ் டு சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பெர்ஃபார்ம்ஸ் சிவிக் டியூட்டி, சமுதாயத்திற்கு தான் பங்களிப்பை ஆற்றணும் மற்றும் குடிமை பணியையும் செய்யணும். குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், நல்ல பண்புகளையும் நீதியும் நிலைநாட்டணும். ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி, வேற்றுமைகளை மறந்து நடக்கணும். குளோபல் சிட்டிசன்ஷிப். Global citizenship is an idea that everyone, no matter where they live, is part of the worldwide community rather than as a citizen of particular nation or place. உலகளாவிய குடியுரிமை, குளோபல், ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகம் முழுவதும் உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் அப்படிங்கிறது தான் உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி கன்க்ளூஷன். Our Constitution of India has introduced single citizenship and provides uniform rights for the people of India to promote feeling of fraternity and unity among them to build an integrated Indian nation.
நமது அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒற்றை குடியுரிமை நமக்கு வழங்கியிருக்கு. அதன் மூலம் இந்திய மக்கள் அனைவரும் எப்படி இருக்கோம், நம்ம சம உரிமையை வாங்குகிறாங்க. ஒருங்கிணைந்த இந்தியா உருவாக்கும் பொருட்டு தான் இந்திய மக்களிடையே என்னத்தை ஏற்படுத்துது, ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவத்தையும் யூனிட்டி ஒற்றுமையும் நமது அரசியலமைப்பு ஊக்கப்படுத்துது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.